தமிழகத்திற்கு நியாயமாக தர வேண்டிய நிதியை கூட மத்திய அரசு தர மறுப்பதாக திருச்சி எம்பி சிவா குற்றம் சாட்டியிருக்கிறார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திருச்சி எம்பி சிவாவிடம் திருச்சி என்ஐடி கல்லூரி வளாகத்தில் மாணவி பாலியல் தொல்லை குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், உலகில் எந்த மூலையிலும் இதுபோன்ற பாதகம் ஏற்பட்டாலும் அது கண்டிக்கத்தக்கது எனவும் அரசு இந்த பிரச்சினைக்கு உரிய நடவடிக்கை எடுக்கும் எனவும் குறிப்பிட்டார். மேலும் தமிழகத்திற்கு நியாயமாக தர வேண்டியதை கூட மத்திய அரசு மறுப்பதாகவும் ஒரு கண்ணில் வெண்ணையையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பையும் வைக்கக்கூடாது எனவும் சாடினார். தொடர்ந்து நாங்கள் திருப்பி சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். நியாயமாக தர வேண்டியதை கூட அவர்கள் தர தாமதிக்கிறார்கள். முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கின்றார். அதற்கு அப்பாற்பட்டு எங்களை போன்றோர் தனிப்பட்ட முறையிலும் கோரிக்கை வைக்கிறோம். நாடாளுமன்றத்தில் பேசுகிற போதும் சொல்லுகிறோம், ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் காட்டக்கூடாது. ஆனாலும் இந்த மாநிலத்தை வேறு கட்சி ஆளுகிறது என்ற மனநிலையோடு பார்க்கின்ற அந்த பார்வையை ஒன்றிய அரசு தவிர்த்திட வேண்டும். அது கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஏற்புடையது அல்ல. இந்த உலகத்தின் எந்த மூலையில் இப்படி ஒரு பாதகம் ஏற்பட்டாலும் அது கண்டிக்கப்பட வேண்டியது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆளுகின்ற அரசும் முதலமைச்சரும் இது போன்ற பிரச்சனைகளில் தீவிரமாக அக்கறை செலுத்தி கவனம் செலுத்துகிறார்கள். அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும்.